இரட்டைப்பதிவு முறைமை. இரட்டைப்பதிவு முறைமைக்கு அமைக்க கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை எப்படி கணக்குகள் பதிவு செய்கிறது, அதே நேரம் வணிக கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு ஒன்றில் ஏற்படும் போதே அது ஒரு இரட்டை விளைவாக தான் ஏற்படும். இந்த பாடத்தில் இரட்டை பதிவு முறையில் படி எவ்வாறு காசு கொடுக்கல் வாங்கல், காசு அல்லாத கொடுக்கல் வாங்கல், சகல கொடுக்கல் வாங்கல்களும் ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும், அது எப்படி கணக்கு வைக்கப்படுகின்றதை பார்ப்போம். முதலாவது கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் இரட்டை விளைவு என்றால் என்னன்னு சொல்லணும். அதே நேரம் இரட்டை பதிவு முறையின் ஆரம்பத்தையும் இரட்டை பதிவு முறை எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதன் முறைமை எப்படி, அதை எப்படி பதிவு செய்யணுங்கிறதையும் இந்த பாடத்தில் பார்ப்போம். இரட்டை பதிவு விதி ஒன்று இருக்குது. அதாவது அந்த எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது லோ ஆஃப் டிமாண்ட் படிப்பீங்க, அந்த மாதிரி இரட்டை பதிவுக்கும் ஒரு விதி இருக்குது. இப்போ காசு கொள்வனவு செஞ்சால் கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அப்போது அது எதில் வரவு வைக்கப்படணும், எதில் செலவு வைக்கப்படணுங்கிறது ஒரு விதி ஒன்று இருக்குது. அந்த விதிகளுக்கு அமைக்க தான் இரட்டை பதிவு முறை இடம்பெற வேண்டும். கணக்கினையும் அதன் மாதிரி அமைப்போம். அதாவது டி அக்கௌண்ட்னு சொல்லுவோம். அந்த டி அக்கௌண்ட்டில் எப்படி இரட்டை பதிவுகளை பெறுறது, பேரேடுகளை வகைப்படுத்தல், பேரேடுகள் எப்படி செய்கிறது, அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் இரட்டை விளைவு என்ன, நிதி கூற்றுக்களின் கூறுகள் என்ன, அதுகளை பார்ப்போம். எண்ணக்கரு படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதிசார் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள். ஒரு கொடுக்கல் வாங்கல் நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், நிகழ்வுகளாக இருக்கலாம். அதே நேரம் நம்ம அக்கௌண்டிங்கில், அதாவது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை தான் பார்ப்போம். நிதி அல்ல நான் ஃபைனான்ஷியல் எந்த ஈவெண்ட்ஸோ டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது, அதாவது பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை மட்டும்தான் இரட்டை பதிவு முறைமைக்கு அமைக்க பேரேடுகளுக்கு மாற்றுவோம். அதே நேரம் மீதிகளை பரீட்சை மீதிக்கு எடுத்துகிட்டு போவோம். பேரேடுகள்னு வச்சுக்கன்னு சொன்னால் பேரேடுகளுக்கு நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். கணக்கு என்ன வகைகள் இருக்குன்னு சொன்னால் சொத்து இருக்குது, செலவு இருக்குது, வருமானம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, உரிமை இருக்குது. உதாரணத்துக்கு இரட்டை பதிவு முறை வைக்க சொத்து அதிகரிச்சிச்சுன்னு சொன்னால் வரவு, அதாவது காசுக்கு விற்பனை அப்படின்னு சொன்னால் காசு உள்ளே வருது, இருப்பு இங்கே வியாபார இருப்பு வெளியே போகுது. அப்போ சொத்து அதிகரிச்சு, காசுங்கிறது ஒரு அதிகரிப்பு, அப்போ வரவு. அதே நேரம் சொத்து குறையுதுன்னு சொன்னால் காசு கொள்வனும், காசை கொடுத்துட்டு தானே நம்ம பொருள் வாங்குறோம். அப்போ சொத்துங்கிற காசு குறையுது, அப்போ செலவு. அதே நேரம் செலவுகளுக்கு எப்படி, செலவும் அதே மாதிரி தான். செலவு அதிகரிக்க அதிகரிக்க செலவுகள் செஞ்சால், இப்போ சம்பளம் செலுத்தினா சம்பள கணக்கு வரவு. அதே நேரம் சம்பளம் செலுத்தலைன்னு சொன்னால் சம்பளம் செலவில் வைக்கப்படும். அந்த மாதிரி வருமானங்களுக்கும் அதே மாதிரி வருமான கூற்றுக்கள் போகும். வருமானம் ஒரே மாதிரி தான். நேரம் வருமானம், பொறுப்பு, உரிமை இதெல்லாம் ஒரே மாதிரி இரட்டை விளைவுகளை தான் ஏற்படும். இப்போ வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க செலவு வைக்கப்படும். அப்போ வாடகை வருமானம் பெற்றோன்னு சொன்னால் உதாரணத்துக்கு வாடகை வருமான கணக்கு செலவு, காசு கணக்கு வரும். காசுங்கிற சொத்து வருகுது, அப்போ சொத்து அதிகரிப்பு. அதே நேரம் அதர்வைஸ் அந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் வருமான அதிகரிப்பு, செலவு. அதே நேரம் உரிமையாளர் நிறுவனத்துக்கு மூலதனமாக கொண்டு வந்த காசு, அப்போ உரிமை அதிகரிப்பு, செலவு. அதே நேரம் சொத்தில் காசுங்கிறது வரவு. அதை நம்ம எப்படி ஒரு முறைக்கு அமைய ஒரு கணக்கு வைக்குங்கிறது தான் இந்த இரட்டை பதிவு முறை. பேசிக் அக்கௌண்டிங்க்கு அவசியமான ஒரு விஷயம் தான் இரட்டை பதிவு முறை. அப்போது நிதி கூற்றுக்கள் எப்படி இருக்குது, நிதி கூற்றுக்களுக்கு போகணும்னு சொன்னால் பேரட்டு கணக்கு மீதிகளை பரீட்சை மீதி கொண்டுட்டு போயிட்டு நிதி கூற்றுக்கள், வருமான கூற்று, அதே நேரம் நிதி நிலைமை கூற்றுக்களை தயாரிப்போம். இதில் ஒரு ஷார்ட் பாயிண்ட் தந்திருக்காங்க பாருங்க. சொத்துக்கள் செலவுகள் அதிகரித்தா வரவு, அதே நேரம் குறைந்தால் செலவு. அதே நேரம் பொறுப்புக்கள் வருமானம் அதிகரிப்புங்கிறது செலவு, குறைஞ்சால் வரவு. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மைண்டில். அதே நேரம் உதாரணத்துக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொன்னேன். சொத்துக்கள் காசு கொள்வனவு செஞ்சால் அது சொத்து குறைவு, கொள்வனவுங்கிறதுக்குள்ள இருப்பு தான் வரும். அப்போ இருப்புங்கிற சொத்து வரவு, காசுங்கிற சொத்து குறையுது, அப்போது குறைதல் செலவு வைக்கப்படும். இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை மைண்டில் வச்சுக்கிட்டு முன்னாடி போகலாம். தியரிஸை கொஞ்சம் பார்த்துட்டு போனால், அனைத்து வணிக கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளுக்கு
இரட்டை விளைவுகள் காணப்படுகின்றன. அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுச்சுன்னு சொன்னால் அதுக்கு வரவு நிகழ்வுன்றும், அதாவது கிரெடிட்டபிள் டெபிட்டபிள்னு சொல்லி 2 விஷயமும் நடைபெற்றிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட கடனுக்கு பொருட்களை வாங்குறாருன்னு சொன்னால், அவர் பொருட்களை உங்களிடமிருந்து வாங்கிட்டு போயிருக்காருன்னு சொன்னால் அவரோட கணக்கில் பொருட்கள் இறுதி சரக்கு இருப்புங்கிறது வரவு. அதே நேரம் கடன் கொடுத்தோருங்கிற உங்கள் பேரில் அவர் செலவு வச்சுருப்பார். அதே நேரம் நீங்கள் உங்களோட நிறுவனத்தில் எப்படி வைப்பீங்க? உங்களோட நிறுவனத்தை கடன் பட்டோருங்கிற ஒரு சொத்து அதை வரவு வைப்பீங்க. அதே நேரம் வியாபார இருப்பு விற்பனை செஞ்சதுக்காக நீங்கள் செலவு வைப்பீங்க. அப்போ அது ஒரு டிரான்சாக்ஷன் இடம்பெறுதுன்னு சொன்னால் அதில் இரட்டை விளைவுகளுக்கு அமையத்தான் ஏற்படும். ஒரு வரவு அல்லது செலவு ஏற்பட்டிருக்கும். வரவு மற்றும் ஏற்படக்கூடிய இரட்டை விளைவுகள் எங்கேயுமே ஒரு வரவு ஏற்பட்டால் அதுக்கு செலவு வைக்கக்கூடிய ஒரு இரட்டை விளைவு உள்ள கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் தான் இருக்கும். நிகழ்வுகள்னு சொன்னால் ஒரு வெள்ளப்பெருக்கினால் பொருட்கள் அடைவடையுது. அப்போ அந்த வெள்ளப்பெருக்கினால் பொருட்கள் அடைவடைஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த பொருட்கள் பணத்தினால் அளவிடக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த அளவிடக்கூடிய பெருமானங்கள் இரட்டை விளைவுக்கு அமைத்தான் ஏற்படும். அழிவடைந்த பொருட்கள் நட்டக்கணக்கு வரவு, இறுதி இருப்பு சரக இருப்பு கணக்கு செலவு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இரட்டை விளைவுக்கு அமைத்தான் ஏற்படும். கணக்கீட்டு அலகொன்றின் ஏற்படும் நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரியே கணக்கு எனப்படும். இப்போ கணக்கீட்டு அலகுன்னு சொன்னால் ஒரு கணக்கீட்டு நிறுவனம் அல்லது ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இவங்க நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது நிகழ்வுகளை எப்படி பதிவு செய்யணும்னு சொன்னால் அந்த கணக்கு வடிவில் வரவு கணக்கு செலவு கணக்குன்னு சொல்லி ஒரு டி அக்கௌண்ட் வடிவு. இப்போ இந்த கணக்குகள் ஒரு தொடர் ஒழுங்கில் திகதி ஆர்டரில் டேட் ஆர்டரில் தான் நம்ம தயாரிப்போம். ஆனால் நம்ம பேசிக்கலி கணக்குகள் தயாரிக்கும் போது இந்த டேட் கவனத்தில் கொள்வது இல்லை. ஆனால் நம்ம சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எக்ஸல் பயன்படுத்தி கணக்குகள் செய்யும்போது இந்த டேட்டெல்லாம் முக்கியமாக கவனத்தில் எடுக்கணும். அதே நேரம் நீங்கள் இந்த எம்சிக்கு மூவ் பண்ணும்போது டேட்டெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம நார்மலாக பேசிக்கலி கணக்கு செய்யும்போது இது வரவோ இந்த இரட்டை பதிவு என்னங்கிற பேசிக்கை விளங்குறதுக்காக சில எக்ஸாம்பிளில் காசு கொள்வனவு செஞ்சால் டேட் தந்திருக்க மாட்டாங்க. அப்போ காசு கொள்வனவு கணக்கு வரவும் காசு கணக்கு செலவு அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு டேட் தந்திருந்தாங்கன்னு சொன்னால் டேட் போட்டு அதுக்கப்புறம் விபரம் போட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் போட்டு அந்த டீ அக்கௌண்ட் விரிவாக்கம் செய்யப்படும். அப்படின்னு சொன்னால் டீ அக்கௌண்ட் பெரும்பாலும் எடுத்திங்கன்னு சொன்னால் இப்படி மெதுவாக இலகுவானதாக டீ அக்கௌண்ட் போட்டு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். வரவு செலவுன்னு சொல்லி காசு வரவுன்னு சொன்னால் காசு பக்கம் வர வேண்டும், மற்ற பக்கம் செலவுன்னு சொல்லி வைப்போம். அதே நேரம் அதை இப்படி எடுத்திங்கன்னு சொன்னால் இதில் இப்போது இந்த பக்கம் தந்துடும். இது நான் உதாரணத்துக்கு போட்டது. இதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் சாதாரணத்தில் டேட்கள் கணக்கெடுக்கிற டீ அக்கௌண்ட் செய்யும்போது இதில் நம்ம டேட்கள் போடப்படும். எப்படின்னு சொன்னால் இதில் டேட் போடுவோம். அதே மாதிரி வரவு இது இந்த சைட் ஃபுல்லாகவே வரவு, சரியா? அதே மாதிரி இந்த சைட் ஃபுல்லாக செலவு. இதில் வரவு வைக்கப்பட்ட திகதி, அதே நேரம் அதண்ட விபரம், காசு வர வைக்கப்பட்ட காசு இப்போ இது காசு கணக்குன்னு சொல்லுங்களேன். இது ஃபுல்லாக காசு கணக்குன்னு சொன்னால் இப்போது வரவு வைக்கப்பட்ட விஷயம்னா வாடகை வருமானம். இப்போ வாடகை வருமானம் டேட் என்ன, அமௌண்ட் என்னன்னு இந்த பக்கத்தில் போடுவோம். அதே மாதிரி செலவு வைக்கப்பட்ட விஷயம் செலுத்திய சம்பளம். இப்போ செலுத்திய சம்பளம் செலவு. அதே நேரம் செலுத்திய சம்பளம் 3/24. அப்போது இதில் டேட், இதில் அமௌண்ட்டை போடுவோம். 4000 ரூபாண்டா இதில் போடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் இதில் செய்யக்கூடியதாக இருக்கும். சாதாரண டீ அக்கௌண்ட்டில் இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. சொத்துண்டா அப்படி டீயை போட்டுட்டு சொத்து 4000 ரூபானா 4000 அப்படிங்கிறத போடுறது. டீ அக்கௌண்ட்டை விரிவாக்க முறை இதுதான் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தின விஷயம். இது அந்த கொடுக்கல் வாங்கல் குறித்த தொடர் ஒழுங்கில் பதியப்படுங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு சொன்னது.
கொடுக்கல் வாங்கலின் இரட்டை விளைவானது வணிகத்தின் மீது இரு முறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அத்தாக்கத்தை ஒரே தடவையில் வரவு செலவு என கணக்குகள் பதிவு செய்யும் முறையே இரட்டை பதிவு முறையாகும். இதை நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். இரட்டை விளைவானது வணிகத்தின் மீது ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது இரு விளைவுகளை தாக்கத்தரும், ஒரு வரவு அல்லது செலவு. இதை வந்து தான் இரட்டை பதிவு முறை வைக்கணும் நம்ம கணக்கில். இதை தான் நம்ம இரட்டை பதிவு முறைன்னு சொல்கிறோம். சரியா? இதை வந்து முதல் அறிமுகப்படுத்தின யாருன்னா லூக்கா பசியோல். இவர் யாருன்னு சொன்னால் கிபி 1494 ஆண்டில் இத்தாலி நாட்டில் இருக்கிறவர் தான் இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த இரட்டை விதை வந்து வரவு செலவுங்கிற அடிப்படையில் தான் இடம்பெறுது. ஸோ இந்த கொடுக்கல் வாங்கல் அல்லது டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸ், அப்போது கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதுகள் வந்து ஒரு வரவு செலவுங்கிற ஒரு இரட்டை விளைவின் அடிப்படையில் தான் இடம்பெறுதுன்னு சொன்னவர் தான் இவர். அனைத்து கொடுக்கல் வாங்கலின் இரட்டை விளைவை கணக்குகளில் தாக்கல் செய்ய வேண்டிய முறையானது இரட்டை பதிவு தத்துவத்தின் மூலம் குறிப்பிடப்படுவதுடன் அவ்விரட்டை விளைவுகள் வரவு செலவு எனும் வகையில் ஒரே தடவையில் பதிவு செய்வதற்கு பின்பற்றப்படும் சட்டத்திட்டங்கள் தொகுதி இரட்டை பதிவு தத்துவம்னு சொல்கிறோம். இப்போது இரட்டை பதிவுங்கிற முறைகளை இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது சொத்து அதிகரித்தா அது வரவுல தான் பதியணும். அதே நேரம் சொத்து குறைஞ்சா அது செலவில் பதியும். வருமானம் அதிகரித்தா செலவு, அதே நேரம் மூலதனம் அதிகரித்தா உரிமை அதிகரித்தா செலவு, அதே நேரம் பொறுப்புகள் அதிகரித்தா செலவு, பொறுப்புகள் குறைஞ்சா வரவு. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பின்பற்றணுங்கிறத சொல்கிறது. இந்த எப்படி சொத்து அதிகரிப்பு வரவுன்னு சொல்கிறோம், அதே மாதிரி பொறுப்பு அதிகரிப்பு செலவுன்னு வரவுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது தான் இரட்டை பதிவு தத்துவம்னு சொல்கிறோம். அனைத்து கொடுக்கல் வாங்கலின் காரணமாக சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு அல்லது குறைவானது கணக்கீட்டில் வரவாக பதியப்படும். இப்போ இதில் சொல்லியிருக்காங்க, சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை ஏற்படுகிற அதிகரிப்பு அல்லது குறைவானது கணக்கீட்டில் வரவாக பதிய வேண்டியது அதிகரிப்பிற்கா அல்லது குறைவிற்கா என்பதை இரட்டை பதிவு. அதான் நான் சொன்ன விஷயம். இது எப்படி வரவு பதியணுமா செலவு பதியணுமான்னு சொல்லுகிறத இரட்டை பதிவு விதி மூலம் சொல்கிறாங்க. பாரம்பரிய பெயரெட்டு கணக்கொன்றின் மாதிரி அமைப்பானது ஆங்கில எழுத்தாகிய TADயில் இருக்கும். இதை நான் சொன்னது கணக்கு என்ன கணக்கு வரவு செலவுன்னு இருக்கும். இது நான் சொன்னது அந்த விரிவாக்கம் கொண்ட கணக்கு மாதிரி 2 வரவில் வந்து திகதி விபரம், பேரெட்டு பக்கம் என்ன, தொகை எவ்வளோ, காசு கணக்குன்னா காசு கணக்கு, திகதி விவரம், பேரெட்டு கணக்கு, செலவு. இந்த கம்ப்ளீட் போக மட்டும்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். அதே மாதிரி மாதிரி அமைப்பு 3 இதில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் இதில் வந்து திகதி விபரமில் இப்போ வாடகைன்னு வைப்போம்னு சொல்லுவேன், வாடகை, செலுத்திய வாடகை. அதே நேரம் வேறு என்ன சொல்லலாம், காசு கணக்குன்னு சொல்லுவேன். இதில் வந்து ஒரே விபரமாக எழுதிடுவாங்க. வரவாக இருக்கட்டும் செலவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரே பக்கம் எழுதிடுவாங்க. இப்போ காசு செலுத்தியதுன்னு சொன்னால் 5000 செலவு. சரியா? அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நம்ம வேறு என்னென்னு சொல்லுவோம், பெற்ற வாடகைன்னு சொல்லி ஒரு 4000 ரூபா வைக்கிறோம். இப்போ இந்த பெற்ற வாடகை 4000 ரூபா. இப்போ பேலன்ஸ் என்னென்னு சொன்னால் இப்போ செலவு வந்து செலவு மீதி 1000 ரூபா. இப்போ இது வந்து மீதிக்கு செல்லும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பு மூமெண்ட்டில் கணக்குகள் செய்யும். இது பெரும்பாலும் உங்களுக்கு கணக்கில் வரதில்லை. பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறது மாதிரி அமைப்பு 2 மாதிரி அமைப்பு 1 தான். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொன்ன விஷயம். சரியா? கணக்குகள் அனைத்தும் பேணப்படும் இடம் தான் பேரேட்டு எனப்படும். இந்த கணக்குகள் அனைத்தும் பேணப்படுற இடங்கள் தான் வந்து பேரேட்டுன்னு சொல்லுவோம். இது புத்தகமாக இருக்கலாம், கோவை ஒன்றாக, இந்த இப்போ வந்திருக்க டெக்னாலஜி அடிப்படையில் திணைவியல் ஆவணம் ஒன்றாக இருக்கலாம். இப்போ இந்த கேள்வி எம்சிக்குள்ளே வரலாம். கணினிமயப்படுத்தப்பட்ட நிறுவனம் ஒன்று கொடுக்கல் வாங்கல் காந்த நாடாவில் பதிவு செய்தல். இதை தான் உதாரணமாக சொல்லுவாங்க. வணிக கொடுக்கல் வாங்கல்களின் மூலம் உருவாகின்ற கணக்கு வகைகள் 5 வகையாகும். இப்போ ஒரு வணிக டிரான்சாக்ஷன் மூலம் உருவாகின்ற கணக்குகள் என்னென்ன கணக்குகள் இருக்குது? சொத்து, செலவு, பொறுப்பு, வருமானம், உரிமை.
இந்த 5 கணக்குகள் தான் ஒரு வணிக கொடுக்கல் வாங்கல் போல ஏற்படும். அதாவது மூலதனமாக கொண்டு வந்தால் அது ஒரு உரிமை கணக்கு, வாடகை வருமானம் பெற்றால் அது வருமான கணக்கு, கடன் பெற்றால் அது ஒரு பொறுப்பு கணக்கு, வங்கி கடன் பெற்றால் அது ஒரு பொறுப்பு கணக்கு, அதே நேரம் சம்பளம் செலுத்தினா அது ஒரு செலவு கணக்கு. சொத்துங்கிற போது சொத்துங்கிறதுக்கு உதாரணம் என்ன? சரக்கிருப்பு கொள்வனை செஞ்சால் அது ஒரு சொத்து, கடனுக்கு விற்பனை செஞ்சால் அது ஒரு சொத்து, கடன் பட்டவரை நமக்கு சொத்து. ஒவ்வொரு கணக்குகளும் பெருமானங்கள் குறைதல் அல்லது அதிகரித்தலை பின்வருமாறு பொழிப்பாக காட்ட முடியுங்கிறத இந்த இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் செலவுகள் கணக்கு. இப்போ ஒரு டீ அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா பொதுவான அதிகரிப்பு வந்து சொத்தாக இருக்கட்டும் செலவாக இருக்கும், வரவில் அதிகரிக்கப்படும். சொத்து அதிகரிச்சிச்சுன்னு சொன்னால் வரவு, அதே நேரம் செலவு அதிகரிச்சுன்னா குறைதல்னு சொன்னால் செலவு பக்கம் வைப்பான். மூலதனம் வந்து அதிகரிக்குதுன்னு சொன்னால் மூலதனம் அதிகரிப்பு வந்து அவர் மூலதனமாக கொண்டு வந்தால் செலவு பக்கம் தானே பறிப்பான். அதே நேரம் வங்கி கடன் பெற்றாலும் அது செலவு பக்கம் தான். வருமானம் பெற்ற வாடகையாக இருக்கட்டும், அதே நேரம் முதலீட்டு வருமானங்கள், வட்டி வருமானம், இது எல்லாமே செலவு பக்கம் பதிவு. வருமானம் குறைதல்னு சொன்னால் என்ன விஷயங்கள் சொல்லலாம்? மூலதனம் குறைதல்னா பற்று. அதனால் வருமானம் குறைங்கிறதுக்கு விஷயங்கள் என்ன சொல்லலாம்? பொறுப்பு குறைதலுக்கு வந்து கடனை திருப்பி செலுத்துகிற விஷயங்களை சொல்லலாம். வருமான குறைதலுக்கு வந்து பெற முடியாத போனல் வருமானங்கள், அதாவது லாஸஸ், அந்த மாதிரி விஷயங்களை. இதில் வருமானத்துக்கு அடுத்த எதிர்பக்கம் என்ன? லொஸ் தானே. அப்போ இப்போ ஒரு வணிகம் வந்து கேபிட்டல் அசெட் விற்கிதுன்னு சொன்னால் அதில் வந்து டிஸ்போசல் செஞ்சப்போ அதில் டிப்ரிசியேஷன் போக எஞ்சிய பெறுமதி, டிப்ரிசியேஷன் போக எஞ்சிய பெறுமதிக்கு மேலதிக ஒரு பெறுமதியை பெற்றுச்சுன்னு சொன்னால் அது கெயினாக வைப்போம், அதாவது ஒரு வருமானமாக வைப்போம். அதே நேரம் அதில் கெயின் இல்லைன்னு சொன்னால் லாஸ் வரும். அப்போ அது வந்து என்ன? குறைதல், வருமானம் குறைதல் அப்படின்னு சொல்லணும். நிதிக்கூற்றுக்களின் கூறுகள் எனப்படுவேன். நிதிக்கூற்றுகளின் கூறுகள் என்ன? சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை, ஆண்மை, வருமானம், செலவு. இதில் நன்கு கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் என்னென்னு சொன்னால், வணிக கொடுக்கல் வாங்கும்போது உருவாகின்ற கணக்குகள் வந்து 5. அது வந்து சொத்துக்கள், செலவுகள், பொறுப்பு, வருமானம், உரிமை கணக்கு. சரியா? அதே நேரம் நிதிக்கூற்றுக்களின் கூறுகள்ங்கிறக்குள்ள இது வேறு விஷயம். சரியா? சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவினம். சரியா? எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். நிதி கூற்றுக்கள் கூறுகள்ங்கிறது என்ன? நிதி கணக்குகள். ஒரு கொடுக்கல் வாங்கலை உருவாகிற கணக்கு வகைகள் என்னங்கிறது விளங்கிக்கணும். அதே நேரம் இப்போ நம்ம மேலே சொன்னது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் விளைவுகளை அறிமுகப்படுத்தும் சொத்துக்களாக இருக்கட்டும், பொறுப்புகளாக இருக்கட்டும், வருமானங்கள், செலவுகள், உரிமை கணக்குகள் என்பன நிதிக்கூற்றுகளின் அடிப்படைகள்னு சொல்லுவோம். இது அதே விஷயம்தான். சொத்துக்கள், பொறுப்புகள், வருமானங்கள் இதெல்லாம் நிதிக்கூற்றுகளின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது உதாரணத்துக்கு ஒரு மதிப்பீடுகள் தந்திருக்காங்க. இதில் இப்போது இதுக்கான இரட்டை விதிவுகள் நான் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது முதலாவது கொடுக்கல் வாங்கல் என்ன சொன்னால் அவங்க விளக்கியிருக்காங்க. உரிமையாளர் வணிகத்தை ஆரம்பிப்பதற்காக ரூபாய் 2,00,000 இடல் அப்படிங்கிறது ஒரு சொத்து. அது நேரம் உரிமை. 2,00,000ங்கிறது ஒரு மூலதனம், அது வந்து உரிமை கணக்குள்ள தான் ஒரு இக்விட்டி. அப்போ அந்த கணக்கில் வரும்போது உரிமை அதிகரிச்சுன்னு சொன்னால் செலவு. அப்போ மூலதனம்ங்கிறது ஒரு காசு. அப்போ ஒரு காசாக கொண்டு வந்த 2,00,000 சொத்துங்கிறதுல வரும். இந்த பேசிக்கை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இரட்டை பதிவு முறை உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இதில் வந்து எப்படி வச்சுருக்காங்க? அப்போ சொத்துங்கிறதுல வந்து வரவு, உரிமை வந்து அதிகரிப்பு, செலவு. அப்போ காசு கணக்கு 2,00,000 வரவு, மூலதன கணக்கு 2,00,000 செலவு. இந்த விஷயத்தை விளங்கிக்கிட்டீங்களா? இதை விளங்கி சொன்னால் கீழே உள்ள விஷயம் கணக்கெல்லாம் விளங்கும். தளபாடங்கிறது ஒரு சொத்து, ஒரு நன்கரண்ட் அசெட், அதாவது நடைமுறை அல்ல சொத்து. அப்போ சொத்து அதிகரிப்பு வரவும், அதே நேரம் தளபாட கொள்வனவும் இங்கே கடன் கொள்வனவா என்று சொல்லி இல்லை.
அதே நேரம் இது இங்கே காசு கொள்வனவோ கண்டிப்பாக இருக்கக்கூடும். அப்போ இது சொத்து குறைவு செலவுன்னு வச்சு சரியா. அப்போது தளபாட கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு 2,50,000. அதே நேரம் காசுக்கு பொருள் கொள்வனவு செஞ்சால் பொருள் கணக்கு வரவு, சரக்கு இருப்பு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு, இதுகள் விளங்கக்கூடியதாக இருக்கும். காசுக்கு விற்பனை செஞ்சால் விற்பனை கணக்கு செலவு, விற்பனைங்கிறது ஒரு வருமானம், அப்போ வருமானம் செலவு. அதே நேரம் சொத்து ஏன் காசு வரவு, விற்பனை செஞ்சதுனால காசு வரவு செய்யுது, அப்போ ஒரு காசுங்கிறது ஒரு சொத்து அதிகரிப்பு. அப்போ காசு கணக்கு வரவு 1,00,000, விற்பனை கணக்கு செலவு 1,00,000. அதே நேரம் தொலைபேசி கட்டணம் செலுத்திங்கிறது ஒரு செலவு. அப்போ செலவுங்கிறது இங்கே என்னென்ன தாக்கம் செலுத்துன்னு பாருங்கள். தொலைபேசி கட்டணம் செலுத்துங்கிறதுன்னு சொன்னால் செலுத்துறது, தொலைபேசி கட்டணங்கிறது ஒரு செலவு, செலுத்தியது அப்படிங்கிறக்குள்ள அது செலுத்தப்பட்டிருக்குது, அப்போ இது காசாக தான் செலுத்தப்பட்டிருக்கும். அப்போ காசுங்கிறது ஒரு சொத்து. அப்போ 2 விளைவுகள் இங்கே ஏற்பட்டிருக்குது, ஒன்று செலவுலையும் ஒன்று சொத்துலையும். அப்போ செலவு அதிகரிச்சிருக்கு வரவு, செலவு செஞ்சுருக்கிறாங்க அப்போ வரவு, அதே நேரம் சொத்து குறைஞ்சிருக்கு செலவு சரியா. அப்போ இதை நம்ம எப்படி இரட்டை விளைவு எழுதுவோன்னு சொன்னால் தொலைபேசி கட்டண கணக்கு வரவு 6,000, காசு கணக்கு செலவு 6,000 அப்படின்ட்டு. கடனுக்கு பொருள் கொள்வனவு செஞ்சால் சொத்து அதிகரிப்பு, பொருளுங்கிறது ஒரு சொத்து தானே. அதே நேரம் கடனுக்கும் அப்படின்ட்டு சொன்னால் கடன் கொடுத்தவருங்கிற ஒரு பொறுப்பு, வியாபார செம்மதியாளன் அப்படின்னு சொல்லணும். புதிய நடைமுறைப்படி வியாபார செம்மதியாளன். அப்போ அவர்கிட்ட நம்ம கடன் வாங்கணும்னு சொன்னால் ஒரு பொறுப்பு அதிகரிச்சிருக்கு. அப்போ கொள்வனவு கணக்கு வரவு, வியாபார செம்மதி கணக்கு செலவு. கடனுக்கு பொருள் விற்பனை செஞ்சால் அப்போ கடனுப்பட்டவர் நமக்கு ஒரு சொத்து, அதே நேரம் வருமானம் விற்பனை செஞ்சுருக்கோம், அப்போ செலவு, வருமான அதிகரிப்பு செலவு, சொத்து அதிகரிப்பு வரவு. வியாபார வருமதி கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அப்போ கடன்பட்டவரை நம்ம புதிய நடைமுறைப்படி வியாபார வருமதி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஒரு வரவு செலவுண்டு வைக்கணும். நேரம் கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்தியது, கடன் கொடுத்தவருங்கிறது நமக்கு பொறுப்பு குறையுது, அப்போ பொறுப்பு குறைஞ்சால் வரவு, அதே நேரம் காசு செலுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சொத்து குறையுது, அப்போ காசு குறைஞ்சி சொன்னால் செலவு. கடன்பட்டிருந்த பெற்ற காசுங்கிறது ஒரு சொத்துக்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கியிருக்கோம், அப்போ அந்த ஒரு சொத்துலேருந்து இன்னொரு சொத்துக்கு தான் மாற்றம் ஏற்படுது. அதாவது கடன்பட்டோருங்கிறது குறைஞ்சி காசுங்கிற சொத்து அதிகரிக்குது. நல்லா விளங்கிக்கணும். கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற காசு அப்படிங்கிறக்குள்ள கடன்பட்டோரும் ஆல்ரெடி ஒரு சொத்து தான், அதே நேரம் இங்கே காசுங்கிறதும் ஆல்ரெடி ஒரு சொத்து தான். அப்போ இது சொத்துலேயே இரு மாற்றங்களும் ஏற்படுது, இரு விளைவுகளும் ஏற்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து அதிகரிச்சு அவர்கிட்ட காசு வாங்கினது நமக்கு ஒரு வரவு, அப்போ காசு கணக்கு வரவு, சொத்து குறைஞ்சிருக்கு, அப்போ கடன் பட்டங்கிற ஒரு ஆள் குறைஞ்சிருக்கிறாரு. இப்போ நம்ம 50,000 கடன் பெற்றவர்கிட்ட 22,000 வாங்கிட்டோன்னு சொன்னால் அப்போ அவர் இன்னும் 28,000 தான் நமக்கு செலுத்த இருக்குது. அப்போ நம்ம அதை கடன் பட்டவர்களை குறைச்சிட்டு காசில் 22,000 கூட்டிக்கொள்வோம். என்னங்கதா, அதான் கடன் பட்டவர்களை நம்ம செலவு வைக்கிறோம், காசு கணக்கில் வர வைக்கிறோம். இது நீங்கள் உங்களுக்கு கணக்குகள் செய்யும்போது விளங்கக்கூடியதாக இருக்கும். கிடைத்த வாடகை வருமானம் 72,000. வாடகை வருமானங்கிற ஒரு சொத்து, அதே நேரம் வருமானம் அதிகரித்த செலவு. இதுகளை காசு கணக்கு வரவு 72,000, வாடகை வருமான கணக்கு செலவு. பெற்ற வங்கி கடன் 1,00,000, சொத்து அதிகரிப்பு வரவு. பெற்ற வங்கி கடன் சொன்னால் வங்கி கடன்கிறது ஒரு காசாக பெற்ற வங்கி கடன் அல்ல. அப்போ காசாக வங்கி கடன் பெற்றால் அப்போ ஒரு சொத்து அதிகரிச்சிருக்கு. சம்டைம் கடனுக்கு தளபாடம் கொள்வனவு செஞ்சால் அதுவும் ஒரு சொத்து தான். இங்கே என்னென்னு சொன்னால் வங்கி கடன் பெற்றிருக்காரு, அப்போ வங்கி கடன் பெற்றவர்னு சொன்னால் அது சொத்து. சரி, டைம் கடன் கொடுத்தவர்கிட்ட வியாபார இருப்புகளை வாங்கலாம், இப்போ கடன் கொடுத்தவர்கிட்ட வியாபார இருப்புகள் வாங்கலாம். அதே இதுதான் சொத்து அதிகரிச்சிருக்கு, பொறுப்பும் அதிகரிச்சிருக்கு. அப்போ சொத்து அதிகரித்தா வரவு, பொறுப்பு அதிகரித்தால் செலவு. அப்போ காசு கணக்கு வரவு. இப்போ இந்த வங்கி கடன் பெற்றது 1,00,000, காசு கணக்கில் 1,00,000 கூடும். வங்கியிலேருந்து காசை கொண்டு 1,00,000 வாங்கி கையில் வச்சிட்ருக்காரு, அப்போ காசில் 1,00,000 கூடும். வங்கி அவங்களுக்கு கடன் கொடுத்ததா சொல்லி, அப்போ வங்கிங்கிறது இவருக்கு கடன் கொடுத்தவர், அப்போ வங்கி கணக்கு செலவு வைப்பார். அதே நேரம் உரிமையாளர் சொந்த தேவைக்காக வணிகத்திலிருந்து ரூபாய் 5,000 பற்றுதல்.
இது வந்து உரிமையாளர் வந்து மூலதனமாக ஏற்படுத்தியிருப்பார் முதல்ல ஒரு காசு தொகை. அதே நேரம் போக போக வணிக நடவடிக்கைகள் செஞ்சுக்கிட்டு போகிறக்குள்ள இவருக்கு காசு தேவைப்பட்டு அதே நேரம் இவரோட சொந்த தேவைக்காக வணிகத்திலேருந்து காசு எடுத்துருவார். அப்போது சம்டைம் இவங்களோட பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அல்லது இவரோட ஃபியூவல் காசுக்காக இதுக்கெல்லாம் காசு எடுத்துடுவார். அவர் மெயின்டெனன்ஸ்க்காக, வாகன மெயின்டெனன்ஸுக்காக காசு இதுக்கெல்லாம் எடுப்பார். இப்போ இந்த மாதிரி நேரத்துங்களில் வந்து அந்த காசு வந்து இப்போ நிறுவனத்துக்குள்ளே காசை போட்டாருன்னு சொன்னால் அது நிறுவனத்துக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு இருந்தால் கணக்கில் படி. அப்போ நிறுவனத்திலேருந்து மறுபடியும் அந்த காசை எடுக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அந்த உரிமை வந்து குறையும். விளங்குதா? அப்போ இன்னும் 1,00,000 காசு போட்டிருக்காருன்னு சொன்னால் இல்லை 10,000 இப்போ எடுத்துறாருன்னு சொன்னால் அப்போ 90,000 தான் உரிமையில் இருக்கும். அப்போ 10,000 உரிமையில் குறைஞ்சிரும். அதே நேரம் ஏற்கனவே காசுங்கிற கொண்டு வந்து வச்சுருந்து தானே சொத்து, அப்போ சொத்துலேயும் குறைவு ஏற்படும். விளங்குதா? இப்போ இது எப்படி நடைபெறுதுன்னா விளங்கிக்கூட ஈஸியாக விளங்கிக்கூடக்கூடிய விஷயந்தான். ஆனால் இது கணக்குகள் செய்யக்கூடிய நிறைய பேர் கஷ்டப்படுறக்கூட தான் நான் சொல்கிறேன். இப்போது மூலதனம் கொண்டு வரும்போது காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவுன்னு வைக்கிறோம். அதே மாதிரி உரிமை அதிகரிச்சிருக்கு செலவும், சொத்து அதிகரித்து வரவுன்னு வச்சுருக்கோம். இது அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இதுக்கு நடைபெறும். இப்போ உரிமையை வந்து அவர் எடுத்துடுறாரு, அப்போ மூலதன வரவு வந்துடும். சரி, மூலதனத்துக்கு பதிலாக நம்ம பற்று கணக்குன்னு வைப்போம். அதே மாதிரி சொத்து காசுங்கிறது குறைஞ்சிரும். அப்போ காசு கணக்கு செலவு, பற்று கணக்கு வரவுன்னு வைக்கணும். பதிவு இப்போ இதில் வந்த கணக்குகளை வந்து டி அக்கௌண்ட்டில் போட்டு தளபாடத்துக்கு ஒரு கணக்கு வச்சு, சரக்கு இருப்புக்கு ஒரு கணக்கு வச்சு, காசுக்கு ஒரு கணக்கு வச்சு, தொலைபேசி கட்டணத்துக்கு கணக்கு வச்சு, கொள்வனவு கணக்கு ஒரு கணக்கு வச்சு, வியாபார வருமதிக்கு கடன் கொடுத்தவருக்கு வந்து வியாபார செம்மதின்னு நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்போ அந்த கடன் கொடுத்தவர் இங்கேனைக்கும் அதே தான் வரும். அப்போ ஸோ அதுகளை வந்து பயன்படுத்தக்கூடியதாக. இப்போ காசு கணக்கில் இடம்பெற்றிருக்க கொடுக்கல் வாங்கல காசில் வரவா செலவான்னு வைக்கக்கூடியதாக இருக்கணும். வாடகை வருமான கணக்குன்னு வேறு ஒன்று போடணும். வங்கி கடன் கணக்கு ஒன்று போடக்கூடியதாக இருக்கும். பற்று கணக்குன்னு இந்த மாதிரி டீ அக்கௌண்ட்டில் போட்டு வரவில் வைக்கணும், செலவில் வைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு போய் பேரட்டு கணக்குக்கு மாற்றுறீங்கன்னு சொன்னால் பேரட்டு கணக்குகளை சமயப்படுத்தி அந்த கணக்குகள் அப்படியே நிதி கூற்றுக்களுக்கு மாற்றுறது தான் இங்கே ஏற்படுற ஒரு விஷயம். சரியா? நிதி கூற்றுக்களை தயாரித்து அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னிலைப்படுத்தினா அதை தான் நம்ம சொல்லுவோம் ஒரு அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நிதி கணக்கீட்டில் உண்மையாலுமே நடைபெற ஒரு விஷயம். விளங்குதா? மூலதன கணக்கீட்டில் அப்படியெல்லாம் நடக்குமா? அது நீங்கள் மூலதன கணக்கு படிக்கிறக்குள்ளே விளங்கிக்கலாம். மூலதன கணக்கு சொல்கிறது நிறுவனத்துக்குள்ளே ஏற்படுற ஒரு விஷயம். இப்போ இது வந்து ஒரு தத்துவம், விதி, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இதுக்கெல்லாம் பயன்படுத்தி தயாரிக்கப்படுறது தான் ஒரு நிதி கூற்றுக்கள். அப்போ இதுகள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அமைய தான் இடம்பெறணும். அப்போ ஒரு சின்ன ஒரு பிழைகள் கூட இதில் இடம்பெறக்கூடாது. இதுக்காக தான் ஆடிட் பண்ணுறாங்க. இல்லை என்னென்ன பிழைகள் இருக்குங்கிற பார்க்குறதுக்காக. ஸோ அதுக்கெல்லாம் வந்து எக்யூரேட்டாக பதிகிறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருக்கு. அந்த விஷயங்கள் படி தான் அது பதிகப்படணும். இரட்டை பதிவு முறை பின்பற்றப்படணும். பேசிக்கே இரட்டை பதிவு தான். சரியா? ஒரு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் இடம்பெறுதுன்னு சொன்னால் 2 விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ இதுகளை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கணும். இதுதான் இரட்டை பதிவு முறையில் இருக்கிற பேசிக் விஷயம். அடுத்தது உங்களுக்கு வந்து இங்கே வந்து இரட்டை பதிவு விளைவுகள் எழுதியிருக்கு. சரியா? இரட்டை பதிவு விளைவுகள் எழுதியிருக்காங்க. அதை நீங்கள் அப்படியே கொடுக்கல் வாங்கல் என்னன்னு எழுதக்கூடியதாக இருக்கணும். இது எம்சிக்கு தான் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போது காசு கணக்கு வரவோ 3 லட்சம், மூலதன கணக்கு செலவு இது சொல்லக்கூடியதாக இருக்கணும். உங்களுக்கு காசு கணக்கு வரவுன்னு சொன்னால் காசு ஏதோ நிறுவனத்துக்கு வந்திருக்குது, அது என்ன மூலதன கணக்கு செலவு. அப்போ மூலதனமாக தான் காசு உள்ளே வந்திருக்கு. அப்போ உரிமையாளர் வணிகத்துக்கு 3 லட்சம் மூலதனமாக இடல் அப்படின்னு சொல்லலாம். மோட்டார் வாகன கணக்கு வரவு. இப்போ மோட்டார் வாகன கணக்கு வரவு 1,50,000, மூலதன கணக்கு செலவு. இப்போ இதை நல்லா கவனிக்கக்கூடியதாக இருக்கணும். மோட்டார் வாகன கொள்வனவு செஞ்சால், காசு கொள்வனவு செஞ்சால் மோட்டார் வாகன கணக்கு வரவு காசு கணக்கு செலவுன்னு வச்சுருக்கணும். அதே நேரம் மோட்டார் வாகனம் கடனுக்கு கொள்வனவு செஞ்சால் மோட்டார் வாகன கணக்கு வரவு மோட்டார் வாகனம் கடன் கொடுத்தோர் அந்த கம்பெனின்ற பேரை கணக்கு போட்டு செலவு வைப்போம். ஆனால் இங்கே ஏற்பட்டது என்னென்னா மோட்டார் வாகன கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. அப்போ இதில் என்ன பேசிக் சொல்ல வராங்கன்னு சொன்னால், உரிமையாளர் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது காசை மட்டும் மூலதனமாக கொண்டு வர மாட்டார் நிறுவனத்துக்கு. அதே நேரம் அவர் வந்து
நன்கரண்ட் அசெட் ஒரு மோட்டார் வாகனமாக இருக்கலாம், ஒரு லேண்டாக இருக்கலாம், ஒரு பில்டிங்காக இருக்கலாம். இப்போ ஒரு உரிமையாளர் வந்து ஒரு பில்டிங்கை வச்சுருக்காரு. அப்போ அந்த பில்டிங்கை வந்து நிறுவனத்தின் பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறாருன்னு சொன்னால், அப்போ அந்த பில்டிங்கோட பெருமானம் அப்படியே கணக்கு வரவு, பில்டிங் கணக்கு கட்டிட கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவுன்னு வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே பேசிக் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ உரிமையாளர் மோட்டார் வாகன கணக்கு வரவுங்கும் போது அப்போ 1,00,000 பெறுமதியான ஒரு மோட்டார் வாகனத்தை வணிகத்துக்கு மூலதனமாக வழங்கியிருக்காரு. அதை தான் இந்த பாயிண்டில் நான் சொல்ல வந்த விஷயம். விளங்குதா? அடுத்தது காசு கணக்கு வரவு ரூபாய் 2,00,000, அதே நேரம் வங்கி கடன் கணக்கு செலவு. அப்போ 20,000 பெறுமதியான 20,000 வங்கி கடன் பெறுதல் அப்படின்னு நான் ஷோர்ட்டாக எழுதியிருக்கேன். கொள்வனவு கணக்கு வரவு அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொள்வனவு கணக்கு வரவு ரூபாய் 50,000, காசு கணக்கு செலவு 30,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதில் வந்து 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நடைபெற்றிருக்குன்னா, கொள்வனவு செஞ்சுருக்காங்க 50,000 பெறுமதியான பொருட்கள். அப்போ அதுக்கு வந்து காசு செலுத்தியிருக்காங்க 30,000. அதே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு 20,000ன்னு சொன்னால், அப்போ 50,000 பொருட்கள் கொள்வனவு செஞ்சு 30,000 காசு செலுத்தியிருக்காங்க, மீதி கடன் கொள்வனவு அப்படின்னு சொல்லலாம். மின்சார கட்டண கணக்கு வரவு. இப்போ இந்த இதில் வந்து மின்சார கட்டண கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இப்போ அது வந்து மின்சாரம் செலுத்தினா அப்போ ஒரு செலவு தானே. அப்போ செலுத்திய மின்சாரம் காசாக செலுத்தினா செலுத்திய மின்சாரம் 8,000ன்னு சொல்லலாம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு 20,000, விற்பனை கணக்கு செலவு 20,000. இப்போ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு போது அப்போ நம்ம கடன்பட்டோர் உருவாகிறதுக்கான காரணமே கடன் விற்பனை தான். அப்போ இங்கே கடன் விற்பனை 20,000 வைக்கக்கூடியதாக இருக்கும். கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. இப்போது கடன் கொடுத்தோருங்கிறது வந்து எப்பயுமே ஒரு செலவு மீதி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கடன் கொடுத்தோரில் வரவு வச்சுருக்காங்க, அப்போ காசு கணக்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து வியாபார செம்மதிக்கு செலுத்திய காசு 20,000 வைக்கக்கூடிய சரிங்க, இன்றைக்கி 20,000 வரும். அப்போ அதே மாதிரி காசு கணக்கு வரவு அடுத்தது காசு கணக்கு வரவு 8,000, அதே நேரம் கொடுத்த கழிவு 2,000, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 10,000. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், கடன்பட்டோர் எப்போவுமே வரவு மீதி, அவரில் 10,000 செலவு வச்சுருக்காங்க, அவரோட கணக்கில் 10,000 செலவு வச்சுருக்காங்களாம். அதே நேரம் காசில் 8,000 வரவு வச்சுருக்காங்க. அப்போ 10,000 ஒரு இடம் குறைச்சிட்டு காசில் 8,000 வரவு வச்சுருக்காங்க. இப்போது கடன்பட்டோர்கள் வந்து காசு செலுத்த தாமதமாகும்போது நிறுவனம் சொல்லும், சம்டைம் அந்த அறவிட முடியாத கடன்கள் நிலையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் காசு குயிக்காக செலுத்திங்கன்னு சொன்னால் நீங்கள் 8,000 செலுத்தினா போதும் அப்படிங்க. அப்போ இங்கே கொடுத்த கழிவுங்கிறது வந்து நிறுவனத்துக்கு ஒரு செலவு. அப்போ அந்த விஷயத்தை தான் இதில் சொல்கிறாங்க. அப்போ 10,000ங்கிறது வந்து கடன்பட்டோரில் குறையும், 8,000 காசாக பெற்றுக்கிறாங்க, மிகுதி 2,000 கொடுத்த கழிவு கணக்கு வரவுன்னு சொல்லி செலவு வைக்கப்படும். வரவு அது ஒரு செலவாக கருதப்படும். சரியா? நல்லா இல்லைங்க, கொடுத்த கழிவுங்கிறது ஒரு வரவு, அது ஒரு செலவு. அப்போ செலவு அதிகரித்தா வரவு தானே. அப்போ வியாபார வருமதிக்கு 2,000 கழிவு வழங்கப்பட்டது, வழங்கப்பட்டு 8,000 காசு பெறப்பட்டது சொல்கிறாங்க. இப்படி இல்லைன்னா இந்த டிரான்சாக்ஷன் எப்படி சொல்லலாம், 10,000 பெறுமதியான வியாபார வருமதியிடமிருந்து 2,000 கழிவு வழங்கப்பட்டு 8,000 காசு பெறப்பட்டதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி 10,000 பெறுமதியான வியாபார வருமதியிடமிருந்து 8,000 காசு பெறப்பட்டதுன்னு சொன்னால் அப்போ 2,000 கழிவு வழங்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்படி மாற்றி மாற்றி அந்த டிரான்சாக்ஷனை உங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பற்று கணக்கு வரவு 6,000, கொள்வனவு கணக்கு செலவு. அப்போ இதே எப்படி எழுப்ப சொல்லணும்னு சொன்னால், உரிமையாளர் தேவைக்கு காசு எடுத்தால் தான் நம்ம பற்று வைப்போம். அப்போ இது வந்து கொள்வனவு கணக்கு செலவு வச்சுருக்காங்க, நல்லா நோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ காசாக பற்று இருந்தால் சொன்னால் பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவுன்னு தான் வச்சுருப்போம். ஆனால் இங்கே கொள்வனவு கணக்குன்னு வச்சுருக்கோம். அப்போ கொள்வனவுன்னு சொன்னால் உரிமையாளர் பொருட்களை பற்றியிருக்காரு. இப்போது அவர் ஜூஸ் கம்பெனியை நடத்திட்டு போகிற கம்பெனி மூலப்பொருட்கள் வாங்கியிருக்கு. சரியா? மூலப்பொருட்கள்னு சொன்னால் அந்த பழங்கள் வாங்கியிருக்கலாம், இந்த மாதிரிகள் தான் மூலப்பொருட்களாக இருக்கும். இப்போ இந்த பழங்கள் வந்து உரிமையாளர் ஏதோ ஒரு அவருடைய சொந்த தேவையின் போது ஒரு பார்ட்டிக்காகவோ எதுக்காகவோ
ஒரு தேவைக்காக பழங்களை வந்து எடுத்துகிட்டு போயிடுறார். அப்போ அது பொருளாக வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து பொருள் பற்று. அப்போ அது எப்படி 6000 பெறுமதியான பொருட்களை தானே அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இப்போ 6000 பெறுமதியான பொருட்கணக்கில் வந்து செலவு, பொருட்கள் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ பொருட்கள் வந்து செலவு, பொருட்கள் கொள்வனவுங்கிறது வந்து ஒரு சரக்கு இருப்புங்கிறது ஒரு சொத்து கணக்கு, ஆல்ரெடி ஒரு வரவு மீதி, அதில் ஒரு 6000 அவர் எடுத்துட்டாருன்னு சொன்னால் அப்போது சொத்து குறைஞ்சிருக்கு, அப்போ செலவு. சரியா? உரிமையாளரின் பொருள் பற்று 6000 வைக்கணும். மின்சார கட்டண கணக்கு வரவு 1500 செலுத்த வேண்டிய மின்சார கணக்கு. இதில் என்னென்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து செலுத்த வேண்டிய மின்சாரங்களுக்கு தான் இப்படி வைப்போம், அல்லது அட்டூறு மின்சார கணக்குன்னு வைப்பாங்க. சரியா? இது வந்து மின்சார கணக்கு வரவு. காசாக செலுத்தலை, அதை வந்து இந்த ஆண்டில் வந்து செலுத்தப்படலை, அடுத்த ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய மின்சார கணக்காக எடுத்து செல்லப்படும். விளங்குதா? இதுக்காக தான் இதை வைக்கிறேன். இப்போ சில இன்றைக்கி எக்ஸாம்பிள் சில கொஷன் இருக்குது, அந்த கைடில் தந்திருக்க விஷயங்கள் இருக்குதுங்க. இரட்டை விளைவு விதியை சரியாக காட்டாத கூற்றை சுட்டி காட்டுங்கள். சொத்து செலவு அதிகரிப்பு வரவுன்னு சொல்லியிருக்காங்க. சொத்தும் செலவும் அதிகரித்தா வரவு. சரிதானே? இங்கே காட்டாத கூற்றை சுட்டி காட்டுங்கள் தான் சொல்லியிருக்காங்க. சொத்தும் செலவும் அதிகரித்தா வரவு. அதே மாதிரி பொறுப்பு உரிமை வருமானம் அதிகரிப்பு செலவு. சொத்தும் செலவும் குறைவு வரவுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகரித்தா தான் வரவு, குறைந்தால் செலவு. சரியா? பொறுப்பு உரிமை வருமானம் குறைவு வரவுன்னு சொல்லியிருக்காங்க. பிழை. பொறுப்பு உரிமை வருமானம் குறைஞ்சா அது ஒரு செலவு, வரவல்ல. சரி, இது சரியான விஷயம். சரி, பொறுப்பு உரிமை வருமானம் குறையுது. அப்போ கடன் கொடுத்தோர் குறைகிறாரு, பற்றுக்கள் ஏற்படுது, வருமானம் குறையுது. அப்போ அது வந்து ஒரு வரவு, பற்றுக்கள் வரவு தானே. கடன் பட்டோர் காசு செலுத்தினா கடன் பட்டோர் குறைகிறது தானே, அப்போ வரவு தானே. அப்போ அது சரியான விஷயம். பொறுப்பு செலவு குறைவு செலவு. பொறுப்பும் செலவும் நம்ம சொல்லும்போதே சொத்தும் செலவுன்னு தான் எடுப்போம். மற்றபடி அதுவும் ரெண்டுமே தான் ரெண்டும் ஒரே ரிலேஷன்ஷிப் படி ஏற்படும். இப்போ சொத்து செலவும் ஒரு நேரான ஒரு தொடர்பு இருக்குது, அதே நேரம் பொறுப்புக்கு ஒரு எதிராக தொடர்பு இருக்குது. அப்போ இது வந்து வராத ஒரு விஷயம். கொடுக்கல் வாங்கலுக்குரிய இரட்டை பதிவு சரியாக காட்டியுள்ள கூற்றை கோடிட்டு காட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசு கொள்வனவு ரூபாய் 20,000. அப்போ காசு கொள்வனவு 20,000 சொன்னால் கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவுன்னு சொன்னால் கடனுக்கு பொருள் கொள்வனவு 30,000 சொன்னால் இருப்பில் வரவு வச்சுருப்பாங்க. கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு வச்சுருப்பாங்க. உடன் காசு விற்பனைன்னு சொன்னால் விற்பனை கணக்கு பிழை தானே. விற்பனைங்கிறது ஒரு செலவு. கடன் விற்பனை ரூபாய் 40,000. விற்பனை எப்போதுமே செலவு, வருமானம் அல்ல. தொலைபேசி கட்டண பட்டியல் கிடைத்தது. அப்போ கிடைத்ததுன்னு இங்கே எடுக்கணும். தொலைபேசி கட்டண பட்டியல் கிடைத்தது. இப்போ செலுத்தினாங்களா செலுத்தலையான்னு ஒன்றுமே சொல்லல அவங்க. இப்போ அதனால வந்து தொலைபேசி கட்டண கணக்கு வரவு ஓகே, இது 8 ரூபா காசான அவங்க சொல்லல, கிடைத்ததுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்தது பின்வரும் கூற்றுக்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி போட சொல்லியிருக்காங்க. அதில் வந்து முதலாவது இரட்டை பதிவு கணக்கீட்டின் தந்தை லூக்கா பசில். இது பேசிக்கான எக்ஸாம்பிள். சரி, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் இரட்டை விளைவு கணக்குகளில் இரட்டை பதிவு விதிக்கமையவே பதிவு செய்யப்படும். சரிதானே? சரியான விஷயம் அது. உரிமை தொடர்பான இரட்டை விளைவு விதியும் பொறுப்பு தொடர்பான இரட்டை விளைவு விதியும் ஒன்றுடன் ஒன்று வேறுபட்டதாகும். இல்லையே, அதில் உரிமை, பொறுப்பு, வருமானம், இது மூன்றையும் தான் நம்ம ஒன்றா சேர்த்து சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று வேறுபட்டதா, ஒன்றுடன் தொடர்பு பட்டது. பொருள் பற்றுதலானது உரிமையாண்மையை குறைக்கும். ஆமாம், பொருள் பற்றினாரோ காசு பற்றினாரோ உரிமையாண்மை குறைக்கக்கூடும். நிதியாண்டு ஒன்றில் உழைக்கப்பட்ட தேறிய லாபமானது, அதாவது
நெட் ப்ராஃபிட் சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ஆனது எல்லா செலவுகளும் கழித்து மொத்த லாபத்திலிருந்து நிர்வாக செலவு, விற்பனை விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவுகளை கழித்து வார தேறிய லாபமானது உரிமையாளரின் உரிமையாண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. இப்போது நம்ம அது மாற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் மூலதனம் அப்படிங்கிறக்கோ இந்த உரிமையாண்மை நம்ம எழுதுவோம். உரிமையாண்மை இந்த உரிமையாண்மை கீழே நான் சொல்கிறேன், இது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கும்போது பொறுப்பு, உரிமையாண்மை, பொறுப்பை தானே ரெண்டாக பிரிப்போம். கரண்ட் லைபிலிட்டி நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்புன்னு சொல்லி இதில் உரிமையாண்மையை மூலதனம், தேறிய லாபம் அப்படின்னு போடுவோம். இப்போ இதில் மூலதனம் காசாக கொண்டு முதல்ல இருக்கிற அமௌண்ட் இருக்கும், ஒரு 2 லட்சம். தேறிய லாபத்தை ஒரு 10,000 இந்த வருஷம் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இதை ப்ளஸ் பண்ணுவோம். மைனஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் மைனஸ் பண்ணுவோம். அப்போ இது உரிமையாண்மைங்கிறது கம்ப்ளீட்லி இது ஓவராலாக இது உரிமையாண்மையும் மூலதனம் தேறிய லாபமும் சேர்த்துது. இது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறது ஒரு பிழையான விஷயம். விளங்குதா? அடுத்ததாக கைடில் தந்திருக்க விஷயத்தை உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கணும். இந்த கொடுக்கல் வாங்கல்களை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ இரட்டை பதிவு முறை வேணால் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அதுகள் கொஞ்சம் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு மேலதிகமாக இந்த டவுட் எதுவும் இருக்குதுன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். சம்டைம் இந்த நிறையா ஒரு வியூஸ் வரதில்லை, அதனால் வீடியோ போடுறதில்லைன்னு நினைக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் நான் வீடியோ போடுறதில்ல. மற்றபடி இது வியூஸுக்காக போடுறதில்ல, ஒரு ஹெல்ப்புக்காக போடுற வீடியோஸ் தான் இது. தேங்க்யூ.